அம்மாவும் நல்லா சமைப்பாங்களா? அப்பா சமையலை விட அம்மா சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட நான் வந்து இப்ப நாங்க யூஎஸ் ரெஸ்டாரண்ட்ல கோவை கஃபே அரிசி பருப்பு சாதம் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அரிசி பருப்பு சாதம்ங்கிறது வந்து எப்படி வந்து பிரியாணிக்கு வந்து எல்லாரும் ஒரு அடிக்டோ, கோயம்புத்தூர் சைட்ல அரிசி பருப்பு சாதம்ங்கிறது பிரியாணிக்கு ஈக்குவல். நீங்க வந்து அந்த அரிசி பருப்பு சாதத்தோட பருப்பு சாதம் தானே, அரிசியும் பருப்பையும் அது எப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அரிசி பருப்பையும் ஒட்டுக்கா போட்டு தாளிச்சு வந்து குக்கர்ல வச்சு விசில் 3 விசில் விட்டீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி. அதுல மேலால தேங்காய் எண்ணெய் ஊத்தி தேங்காய் பூவை வந்து துருவி போட்டு அப்படியே வந்து சர்வ் பண்ணி கூட வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், பிளெயினா சாப்பிடலாம், தயிரோட சாப்பிடலாம். அவ்வளவு சாப்பிட்டே இருக்கலாம். மசாலா இருக்காது, ரொம்ப மைல்டா இருக்கும். வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, அவ்வளவுதான் அதுல மேஜரான இன்கிரியன்ஸே. நான் சொன்ன வீட்டு சாம்பார் தூள், அவ்வளவுதான். இதுதான் அதோட இன்கிரியன்ஸே.